எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் பதிலடி கொடுத்து வருகிறார். அரசு நடைமுறை அறியாமல் உரக்க சத்தமிட்டு ஊரை ஏமாற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு கைவந்த கலை என்று அமைச்சர் மு.பே. சாமிநாதன் பதிலடி கொடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். இந்த குடியரசு டெல்லியில் நடைபெறும் அந்த குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ளும் அந்த ஊர்தி தொடர்பான எதிர்க்கட்சி தலைவரின் அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசின் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் ஒரு விளக்கம் அளித்துள்ளார். அதில் அரசியல் நடைமுறை அறியாமல் உரக்க சத்தமிட்டு ஊரையை ஏமாற்ற முயல்வது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கைவந்த கலை என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசு தின அணிவகுப்பு ஊர்திகள் சுழற்சி முறையில் அனுமதிக்கப்படுவதாகவும் 2023-24 ஆண்டுகளில் பங்கேற்ற தமிழ்நாடு அரசின் ஊர்திகள் இனி 2026 ஆண்டில் தான் பங்கேற்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். இது ஒன்றிய அரசின் நடைமுறை என்றும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். மேலும் இதை அறிந்து கொள்ளாமல் அரவேற்றுத்தனமாக பிதற்றுவது அறியாமை அல்லவா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற 10 ஆண்டு கால ஆட்சியில் 2012, 13, 15, 18 ஆகிய ஆண்டுகளில் அலங்கார ஊர்திகளில் பங்கேற்கவில்லை என்றும் 2014, 16, 17, 19, 20, 21 ஆகிய 6 ஆண்டுகளில் மட்டுமே தொடர்ச்சியாக இல்லாமல் அதிமுக ஆட்சியில் அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளார். அன்றைய காலகட்டங்களில் ஒன்றிய அரசு தற்போது கொண்டுள்ள விதிமுறைகள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தும் நிலையில் தமிழ்நாடு அரசானது கடந்த ஆண்டுகளில் மாநிலத்தின் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை பறைசாற்றுகின்ற வகையில் அலங்கார ஊர்திகளை வடிவமைத்து மாருதிகளை ஒன்றிய அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழுவினர் பலமுறை பார்த்து வியந்து பாராட்டியதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் 2 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தின் ஊர்திகள் தொடர்ந்து இடம்பெற்றால் 3வது ஆண்டில் அனுமதிக்கப்படாது என்று ஒரு நடைமுறையை ஒன்றிய அரசின் ஆணை தெரிவித்துள்ளதாகவும் அந்த நடைமுறையை ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே சீராக பின்பற்றாமல் உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கு தொடர்ந்து 3வது முறையாக அனுமதி அளித்துவிட்டு தமிழ்நாடுக்கு மற்றும் அனுமதி மறுப்பது நியாயமும் நேர்மையும் அல்ல, பாரபட்சமான செயல் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் தமிழ்நாடு அரசின் செய்தி மற்றும் மக்கள் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.